வெல்கம் பேக் டு மினிஸ் வேர்ல்ட். பாலக் சப்பாத்தி, தாபா ஸ்டைல் எக் கறி. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான பாலக்கீரையை அடியில் இருக்கிற அந்த நுனியை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கணும். தண்டெல்லாம் வேஸ்ட் பண்ணவே கூடாது. நம்ம நிறைய எடுத்தால் கூட தண்ணியில் போட்டு வேக வைக்கும் போது அது சுருங்கிட்டு கொஞ்சமாக தான் கிடைக்கும். அதனால் தாராளமாக ஒரு கட்டு சேர்த்துக்கலாம். நம்ம இந்த மாதிரி கொதிக்கிற தண்ணியில் போட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் கீரை லைட்டாக சாஃப்டானோடனே எடுத்துக்கலாம். எக் கறிக்கு தேவையான முட்டையையும் வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷம் மட்டும் இது வெந்தால் போதும். எடுத்து ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுக்கலாம். சூடு ஆறுனதுக்கப்புறமா இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிட்டு கீரையோட வாசனை வராமல் இருக்கணுன்றதுக்காக ஒரு 3 பல்லு பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி சேர்த்து இந்த மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் பேஸ்ட்டாக. தேவையான அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கிட்டு உப்பு சேர்த்துக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கீரை பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த கீரை பேஸ்ட்டு மாவையும் நல்லையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா தண்ணி முதல்ல சேர்த்துட்டோம்னா அதிகமாகிடும். இது முதல்ல நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நார்மல் சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா அழுத்தி பிசைஞ்சு சாஃப்டாக எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இது ஒரு சைடு க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். அதுக்குள்ளே நம்ம முட்டை கிரேவிக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 2 பெரிய வெங்காயம் எடுத்து ரொம்ப சின்னதாக ஃபைனாக சாப் பண்ணி எடுத்துக்கலாம். இதுவே கிரேவி வந்து நிறைய வேணும் அப்படின்னும் போது வெங்காயம் தக்காளி தான் நம்ம எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு கிரேவி வரும். வேறு எந்த மசாலாவுமே இதில் இல்லை. தக்காளியும் 2 தக்காளி 2 வெங்காயம் இந்த மாதிரி ரஃபாக கட் பண்ணிவிட்டு பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கலாம். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா இடித்து எடுத்துருக்குறோம். இடித்து சேர்க்கும் போது வாசனை நல்லாயிருக்கும். நமக்கு கிரேவிக்கு தேவையான எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. முட்டையும் இந்த மாதிரி லைட்டாக கீரல் போட்டு வச்சுக்கலாம். அப்போ தான் நம்ம இது எண்ணெயில் ஃப்ரை பண்ணிவிட்டு திரும்ப குழம்புல போடும் போது அது உள்ளே நமக்கு மசாலா, உப்பு, காரம் அந்த டேஸ்ட் எல்லாம் பிடிச்சி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டு மஞ்சத்தூள், மிளகாத்தூள் சேர்த்துட்டு நம்ம கீரல் போட்டு எடுத்து வச்சுருக்கிற முட்டையை இந்த மாதிரி ஒரு 2 நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு சீரகம், பிரியாணி இலை, பட்டை, லவங்கம், ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு அதுக்கப்புறமா வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதங்கணும் அப்படியெல்லாம் கிடையாது. சாஃப்டாகிட்டு வந்தாலே போதும் வெங்காயம். இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இதுவும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். அடுத்து அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட்டு. நமக்கு கிரேவி இன்னும் நல்லா திக்காக வேணும் அப்படின்னா வெங்காயத்தை கூட அரைச்சி பேஸ்ட்டாக சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான மசாலா சில்லி பவுடர், கரம் மசாலா, தனியாத்தூள், உப்பு எல்லாமே சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டு கொதிக்க வச்சு பாருங்கள், பச்சை வாசனை ஓரளவுக்கு எல்லாமே மசாலாவோட பச்சை வாசனை, தக்காளி எல்லாமே நல்லா கொதித்து வாசனை நல்லா வந்திருக்கு. இந்த டைமில் கொஞ்சமாக தேங்காய் அப்படியே சேர்க்கக்கூடாது. அது வந்து நார்மல் மசாலா குழம்பு மாதிரி இருக்கும். தேங்காய் பால் மட்டும் சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற முட்டை சேர்த்துக்கிட்டு கசூரி மெத்தியும், இதில் கசூரி மெத்தி மட்டும்தான், மற்றபடி கருவேப்பிலை, கொத்தமல்லி எதுவுமே நான் சேர்க்குறது கிடையாது. நிறையவே கசூரி மெத்தி சேர்த்து ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் மட்டும் இதை கொதிக்க வச்சு எடுத்தோம்னா முட்டை கிரேவி ரெடி ஆகிடும். அடுத்து சப்பாத்தி எப்பவும் போல் நார்மலாக செய்யாமல் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு சப்பாத்தி எந்த அளவுக்கு தேய்ப்போமோ அந்தளவுக்கு தேய்ச்சிக்கிட்டு எண்ணெய் இந்த மாதிரி தடவிக்கிட்டு லைட்டாக கோதுமை மாவு மேலே போட்டுக்கிட்டு கத்தியெல்லாம் நம்ம நீளமாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இதை திரும்ப ஒன்றா சேர்த்து ஒரு உருண்டை பண்ணிக்கணும். இந்த உருண்டை வந்துட்டு ரொம்ப அழுத்தி உருண்டை பிடிச்சோம்னா திரும்ப நமக்கு மாவு மாதிரி போயிடும். இந்த மாதிரி சும்மா லேசாக சுற்றி எடுக்கணும், அவ்வளோதான். ரொம்ப அழுத்தி பண்ணக்கூடாது. இந்த மாதிரி செஞ்சுட்டு நம்ம சப்பாத்தி செய்யும் போது கொஞ்சம் லேயராக நல்லாயிருக்கும். இந்த மாதிரி மசாலா, முட்டை கிரேவி, நமக்கு உருளைக்கிழங்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இந்த மாதிரி லேயர் சப்பாத்தி. அவ்வளோதான். 2 பக்கமும் நம்ம தவாவில் போட்டு நல்லா சுட்டு எடுத்துக்கலாம். இது நம்ம லஞ்ச் பாக்ஸ் கொடுக்கும் போது எண்ணெய் போடாமல் நெய் போட்டு கொடுத்தோம்னா அவ்வளோ சாஃப்டாக நல்லாயிருக்கும் பசங்களுக்கு. அவ்வளோதான், பாலக் சப்பாத்தியும் தாபா ஸ்டைல் முட்டை கறியும் ரெடி. சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருந்தது. சப்பாத்தி பாருங்கள், செஞ்சு எவ்வளோ நேரம் ஆனாலுமே இவ்வளோ சாஃப்டாக இருக்குது. அதே மாதிரி லேயராகவும் இருக்குது. இந்த முட்டை கிரேவி கூட இந்த சப்பாத்தி சாப்பிட்றதுக்கு சூப்பர் காம்பினேஷனாக இருந்தது. டேஸ்ட்டாகவும் இருந்தது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி ஹீட்டிங்.